அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளிலிருந்து நம்மை இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறவர். ஆமா, இல்லாத ஒன்றுமே இல்லாத வெறுமையா இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ண உருவாக்குகிறவர். அந்த தேவன் நம்மோடு கூட நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்மை இன்னும் இன்னும் அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நம்ம என்ன பண்றாருன்னா அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்களா, பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது என்ன பண்ணாங்க, சேவித்தார்கள். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்றாருன்னா படைத்தவர் அவர்தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே தேவனோடு கூட இருக்கிற போது ஆரோன் இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் என்ன பண்ண எனக்கு உண்டாக்குங்கள் என்று அவங்க என்ன பண்றாங்கன்னா முறையிடுறாங்க. ஆரோன் இடத்துல ஆரோன் டார்ச்சர் பண்ணதை என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய காது கழுத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் கழட்டி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்தாங்க. கன்று குட்டி உருவாக்கி வழிபட்டாங்க. அது தேவனுக்கு அருவருப்பானது. ஆமா, விக்கிரக வழிபாடு தேவனுக்கு அருவருப்பானது. ஏன்னா நமக்கு பிரதானமானவர் அவர் தான். அவர் எகிப்திலிருந்து ஜனங்கள் அழைத்து வந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆமா, மறந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, மோசே வரத்துக்குள்ள அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, தன் சுய இஷ்டத்தின்படி தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் அழைத்தவரை தொழுது சேவிக்காம சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனா மனிதன் என்ன பண்ண முடியாது, தெய்வத்தை ஆண்டவரை உருவாக்க முடியாது. ஆனா நாம் எல்லாம் அவருடைய சாயல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சாயல்ல இருக்கிற நாம் அவருக்கு உகந்தவர்களாக, அவருக்கு ஏற்றவர்களாக, அவருக்கு அவரால் வணைந்து கொள்ளக்கூடிய பாத்திரமாய் நம்மை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா அவர் நம்மை நாம் அவர் குயவனா பார்க்கிறோம். நம்மள யாருங்க, சத்தம் ஒரு சத்தம் தான் வருது, மண். நம்மள யாருங்க, ஆமா, நம்மள மண். அப்ப தேவன் என்ன பண்ணிருக்கிறார், மண்ணினாலே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசிலே ஊதினை பண்ணினா அவன் ஜீவ ஆத்தும் அடைந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ நம்ம ஜீவ ஆத்துமா நம்ம யாருதான், மண். மண்ணான மனுஷன் இந்த சரி எங்க போகும், திரும்ப மண்ணுக்கு தான் போகும். ஆனா நம்முடைய ஆத்மா தேவனுக்கு சொந்தமானது, அவருக்கு உரியது. அவருக்கு உரியது ஆத்மா சில நேரங்களில் என்ன பண்ணுது, அவருக்கு கீழ்ப்படியதில்லை. குயவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதில்லை, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அப்போ ஆண்டவர் நம்மை செவி கொடுப்பதற்கு, அவருக்கு கீழ்ப்படிக்கிறதற்கு இந்த மண் என்ன பண்ண மாட்டேங்குது, சில நேரத்துல ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆண்டோடைய சத்தத்தை கேட்க மாட்டேங்குது. கேட்டாலும் கீழ்ப்படிந்து நடக்க முடியாம இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். அல்லேலூயா. இந்த மண்ணினால்தான் ஆண்டவர் என்ன பண்ற, நம்மளை உருவாக்கினார். அதை நம்ம நினைக்கிறோமா? அதை ஒத்துக்கொள்றீங்களா? நம்ம மண் அப்படின்னு ஒத்துக்கொள்றீங்களா? அல்லேலூயா. ஒத்துக்கொள்ற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப மண்ணான மனுஷன் சில நேரத்தில் என்ன பண்ணுவான்,
சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நான் யாரை கனம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனா கனம் பண்ண வேண்டிய கர்த்தரை கனம் பண்ணாம மனிதர்கள் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், ரொம்ப தூக்கி மேல வச்சிடும். அப்போ ஆண்டவருக்கு அது சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்குமா? ஆண்டவருக்கு அது துக்கமா தான் இருக்கும், சந்தோஷமா இருக்காது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேங்கிறார். அப்போ தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை முதன்மையா வைக்கணும், குயவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும், குயவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்ப கீழ்ப்படியவும் செவி கொடுக்கவும் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில நம்ம இன்னும் கிட்டி சேர்கிற போதுதான் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஆசைதான் ஆண்டவர் என்ன உபயோகப்படுத்தணும், நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். அந்த வாஞ்ச, அந்த வைராகியம், அந்த ஏக்கம் நமக்குள் இருக்கிறது. ஆனா நம்ம செய்ய வேண்டியது நம்ம மண் அப்படின்னு ஒத்துக்கணும். நான் யாருதான்? மண். மண் அப்படின்னா மண் என்ன பண்ணும்? குயவன் கையில் இருக்கணும். குயவன் கையில அந்த மண் புடமிடுகிறது. அது எப்படி இருக்கும்? வலிக்குமா? வலிக்காது. மண்ணா இருந்தா வலிக்காது. ஆனா சரீரம் மனுஷனா இருந்தா வலிக்கும். ஆனா தேவன் என்ன பண்றா, நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் பயன்படுத்துவதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். நம்மை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். தகுதி உள்ளவனாக நம்மை மாற்றி இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் நம்ம மேல என்ன பண்ணுது? பெருகிட்டு இருக்கு. தேவனுடைய தயவு நம்ம மேல பெருகிட்டு இருக்கு. போராட்டம் எல்லாம் நம்ம மேல சூழ்ந்திருந்தாலும் குயவனுடைய கரத்துல நம்ம மண்ணா இருந்தனா அவர் விரும்புகிற பாத்திரமாக அவர் என்ன பண்ணுவாரா? வணைந்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் உபயோகப்படுத்த கூடாத பாத்திரம் எதுவுமே கிடையாது. ஐயோ, நான் உடைஞ்ச பாத்திரம், நான் சுக்குநூறா போயிருக்கிறேன், நீங்க நினைக்கலாம், சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அதையும் என்ன பண்ணாது? திரும்ப பயன்படுத்த முடியும். ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். எரேமியா, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். குயவன் வீடு எதுங்க? குயவன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய வீட்டுக்கு என்ன பண்றாரு? நீ போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன்கிறார். ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை நிறைய கொடுக்கிறார். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை நமக்கு நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? அப்படிதான் காரியம். இங்க சொல்ற, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு நீ போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு நான் என்ன தெரிவிப்பேன் அப்படின்னு ஆண்ட சொல்றார். அப்படி ஆண்டு வார்த்தைகளை நான் தெரிஞ்சு எங்க போக சொல்ற? நம்மள குகைக்கு போக சொல்றார். குயவன் கையில போய் என்னை ஒப்பு கொடுன்றார். அது கீழே வாசிங்க. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். நான் குயவன் வீட்டுக்கு போயிட்டேன், இதோ அவன் என்ன பண்றான்? திரிகையினாலே அவன் வணைந்து கொண்டு இருக்கிறான். அப்போ வணைந்து கொண்டிருக்கிற அந்த குயவன் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? வணைந்து கொண்டிருக்கிறார். எப்படிங்க? அது கீழே வாசிங்களேன். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்குச் சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கெட்டு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய கையில் என்னாச்சுங்க? கெட்டு போச்சு. யாருடைய கையில? குயவன் கையில. அதனால என்ன பண்றாரு? குயவனை தூக்கி வெளியே போட்டாரா? தூக்கி வெளியே போட்டாரா? நம்ம உடைஞ்ச பாத்திரம். நான் என்ன பண்ணல? ஆண்டவருக்கு அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில. நான் ஆண்டவர் விருப்பம் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாக்குறாரு. தூக்கி வெளியே போட்டாரா? இல்ல இல்ல.
அடுத்து பாருங்க. அப்பொழுது அதை திருத்தமாய்ச் செய்யும்படிக்கு தன் பார்வைக்குச் சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இதான் ஆண்டவர். நிறுத்துங்கயா. இதான் ஆண்டவர். அவர் அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, அது திரும்ப உடைந்து போச்சு, ஐயோ அதை நான் நினைச்ச மாதிரி வரலையே அப்படின்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, அதை தூக்கி போட்டு. ஆனா மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மள என்ன பண்ணிடுவாங்க, பேர் குத்தி முத்திரை குத்தி இப்படியா அப்படியா என்ன பண்ணுவாங்க, போட்டு அதுக்கு பறக்க வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வெளியே தள்ளி எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்யறதில்லை. அவர் என்ன பண்றாருன்னா திரும்ப என்ன பண்றாரா, அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு. ஆமா, நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு, ஆண்டவர் ஒன்றும் இல்லாதிருந்து உருவாக்குகிறவர். அது திருத்தம் செய்யும்படிக்கு திரும்ப வேற பாண்டமாக வனைந்தான். புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் கொயர் வீட்டுக்கு போ, ஏன் வேதத்துலதான் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, பொக்கிஷங்கள் வச்சிருக்கிறாரு. நமக்கு குயன் வீடு எங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. இந்த புத்தகத்துல தான் குயன் வீடு இருக்கு. அதை நான் தேடணும். நான் போய் நான் எந்த பாத்திரமா இருக்கிறேன், நான் எங்கெல்லாம் கீழ்ப்படியில, எங்க நான் ஆண்டோட வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கல, எங்க நான் வணைஞ்சு திரும்ப உடைஞ்சு போயிடுறேன், எந்த இடத்துல திரும்ப விழுந்துடுறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள்ல தவறுகிறவர்களா இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய அனாதி அன்பு நம்ம என்ன பண்ணுது, நெருக்கி திரும்ப அவருடைய பார்வைக்கு விரும்புகிற வண்ணமாய் வேற பாண்டமாக அதை திரும்ப வணைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற பாண்டமாக ஆண்டவர் திரும்ப நம்மை வணைந்து கொள்வதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்க போ சொல்றாருங்க, குயவன் வீட்டுக்கு நீ போகணும். குயவன் வீடு எங்க இருக்குங்க, உடன்படிக்கை பெட்டியில் இருக்கு. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும், இருதயம் என்கிற பலகையில் இருக்கணும். வசனம் எங்க இருக்கணும், இதயத்தில் இருக்கணும், என் உள்ளத்தில் இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய அவர் சொல்லுகிற காரியத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். அது வேற பாண்டமாய் திருத்தம் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நீங்க நினைக்கலாம், அவங்களுக்கு என்ன அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனா அநேக நேரங்கள் நான் சொல்றேன், அநேக நேரங்களில் நம் தவறுகளா இருக்கிறோம், அநேக விஷயங்களில தவறுகளா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை திரும்ப தன் பார்வைக்கு விரும்புகிறபடி வேற பாண்டமாக ஆண்டவர் வணைந்தார். அல்லேலூயா. அப்போ நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் நம்மை விட்டுட்டாரு, நம்மளை என்ன பண்ணல, நம்மளை கை விட்டுட்டாரு. இருக்கிற சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோம். ஆனா நம்ம சூழ்நிலைகளை நாம் பார்க்க கூடாது. சூழ்நிலை மத்தியில தேவாதி தேவன் நம்மை பார்க்கிறார். அவரை நாம் பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும். அவர் என்னை பார்க்கிற கண்கள் நமக்கு வேணும். ஏன்னா அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். அல்லேலூயா. அந்த பெயர் சொல்லி அழைத்தவர் நம்ம என்ன பண்ண மாட்டாரு, நம்முடைய கரம் பிடித்து நடத்தி போயிட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிடாத தேவன் நம்மோடு கூட அவர் என்ன பண்ணாரு இருக்கிறார். ஆகையினால குயவன் வீட்டுக்கு நீ போ, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் திரும்ப வேற பாண்டமாக நம்மை வணைய முடியும். நீங்க நேற்று எப்படி இருந்தீங்க அதை பத்தி கவலையே கிடையாது. இன்றைக்கு ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேன்னா அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருக்கு உகந்தவர்களாக, அவர்களுக்கு உண்மை உள்ளவளாக நாம் இருக்கிற போது ஆண்டவர் நம்மை திரும்ப வேற பாண்டமாக வணைந்து
அவர் விரும்புகிற இடத்துல வச்சு என்ன பண்ணுவார்? நம்மள அழகு பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம். அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். அவர் தான் நம்மளை கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுக்கு ஒரே தகுதி உள்ளவர் யாரு? அவர் தான். நாம் என்ன பண்றோம்? அநேக நேரங்களில் அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அவரை கேள்வி கேட்கணும். ஏன் எனக்கு வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் ஆண்டவர், நான் உண்மைதானே நம்பி வந்தேன், உண்மைதான் நான் பின்பற்றி வந்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இந்த பிரச்சனை எனக்கு எப்போட விடுதலை கொடுப்பீங்க, எப்போதுலேருந்து நான் விடுதலை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரத்தில் என்ன பண்றேன்? கேள்வி கேட்கிறவனாக இருக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆ, நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? மனிதர்களாக நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆ, நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். நேற்று பேசின வார்த்தை இன்னைக்கு கிடையாது, உண்டா இல்லைங்களா? நேற்று நினைச்ச நினைப்பு இன்னைக்கு கிடையாது. அப்போ நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்களா இருக்கிறீங்க. ஆனா அடுக்கையில வாசிங்க. குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து, அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து, அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம் களிமண்ணுங்க. ஆனா களிமண்ணு ஆண்டவருக்கு சமமாயிருக்க முடியுமா? நம்ம அவர் தான் கேள்வி கேட்கிறோம். ஏதோ நமக்கு நம்ம வீட்டு வேலைக்கார மாதிரி என்ன பண்றோம்? ஆண்டவரத்துல கேள்வி கேட்கிறோம், முறுமுறுக்கிறோம். சில நேரங்களில் சூழ்நிலைகளும் சோதனைகளும் நெருக்கங்களும் போராட்டங்கள் வருகிற நேரத்தில் என்ன பண்றோம்? எனக்கு நடக்க வேண்டியது நடக்கலன்னா ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம்? போட்டு அவர் உழுக்கிறோம், கேள்வி கேட்கிறோம். அப்போ நம்ம என்ன, நம்ம வீட்டு வேலைக்கார அவரு இல்லை நமக்கு அடிமை அவரு? அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து, அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினதை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? சில நேரங்களில் பெற்றோர்கள் இடத்துல பிள்ளைகள் கேட்கிற கேள்வி இப்படிதான் இருக்கும். ஏன் என்ன, எனக்கு எதுக்கு பெற்றாய், என்னையா நீ பெத்த, உன் கடமை இல்லையா? உன்னுடைய கடமை. அப்ப உண்டாக்கினவரை குறித்து நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு புத்தி இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களா அந்த காலத்து மனுஷங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த காலம் மாதிரி நினைச்சுக்கிறீங்களா? சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? தன் பெற்றோர் சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? சாதாரணமா பேசிடுவாங்க. ஆனா அதை பெற்று எடுத்தவர்கள் பெற்றோர்கள் படுகிற பாடு கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் போராட்டம் இல்லை, கொஞ்சம் அவமானம் இல்லை, கொஞ்சம் நிந்தனை இல்லை. ஆனா தேவனை எல்லாவற்றிலிருந்து நம்மை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்து கொள்வதற்கு அவர் இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நல்ல நேரத்தில் தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கவில்லை, உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்? கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆண்டவரிடத்துல நான் கேள்வி கேட்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்போ தேவன் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். நான் என்ன பண்ணணும்? குயவன் வீட்டிற்கு போகணும். அனுதினமும் குயவன் வீட்டிற்கு போகணும். அப்பதான் ஆண்டவர் வார்த்தையை எனக்கு கொடுப்பார். ஆண்டோட சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுவேன். அப்ப கீழ்ப்படுகிற போதுதான் சோதனை நெருக்கங்கள் மத்தியில நான் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு விருப்பமான பாத்திரமாய் தேவன் நம்மை வணைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்களேன்.
ஏசாயா. மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாயென்று சொல்லத்தகுமோ. உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லையென்று சொல்லலாமோ. தேவனுடைய சாயல்ல தான் இருக்கிறோம், ஆனா தேவன் கிடையாது. ஆனா நாம யார்கிட்ட வழக்காடுறோம்? உருவாக்கின தேவனிடத்துல வழக்காடுகிறோம். அது நமக்கு புரிய மாட்டேங்குது. சில நேரத்துல நம்ம முறுமுறுக்கிறதும் கேள்வி கேட்பதும் அது நமக்கு என்ன சாதாரணமா தெரியுது. ஆனா நம்ம வழக்காடுகிறவனுக்கு ஐயோங்கிறார். களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி குயவன் கையெல்லாம் அணையவே முடியாது. ஆமா, அப்போ அவருடைய கரங்கள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கரங்கள் நம்மளை என்ன பண்ணுது? நடத்திட்டு இம்மட்டும் நடத்திட்டு இருக்கு, இன்னையும் நடத்துவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கிருபை, அவர் தேவன் நம்மளை வச்ச அன்பு. அப்ப அந்த நம்பிக்கையில நம்ம என்ன பண்ணோம்? நிலைத்திருக்கணும். அந்த நம்பிக்கை, விசுவாசம், இதுல நம்ம நிலைத்திருக்கிற போதுதான் அன்பு நமக்குள்ள பெருகும். ஆமா, ஒவ்வொரு நாளும் அந்த புதிய கிருபையினால நம்ம தேவன் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உருவாக்கினவரை குறித்து நம்ம என்ன பண்றோம்? தகப்பனத்துல போய் என்ன பண்றோம்? கேள்வி கேட்கிறோம். 10ஆம் வசனம் வாசிங்களா? அதிலே தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. ஏன் ஆண்டவரே என்னை ரட்சிச்சீங்க? நான் ரட்சிக்காம இருந்தேன்னா அங்கெல்லாம் எப்படியே வந்திருப்பேனே. எகிப்துல எனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல சுகபோகமா இருந்திருப்பேன். எகிப்துல எதுக்கு என்னை கொண்டு வந்தீங்க? வனாந்தரத்துல என்னை அழிக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரிடத்துல தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜெனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்று சொல்லு. உனக்கு என்னவா? 2 எழுத்து, ஐயோ. அப்போ நம்ம பெற்றோர்களிடத்திலையும் பெற்ற தேவனிடத்திலையும் நம்ம என்ன பண்ணோம்? கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் அனுமதிக்கிறார், அவ்வளவுதான். ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். எதையோ ஒரு நம்முடைய இன்னும் நம்ம பயன்படுத்த அவர் என்ன பண்றாரு? புடமிட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ தேவன் கரங்கள் இருக்கிற களிமண் நாம். ஏன் என்னை ஜெனிப்பித்தாய்? தாயை நோக்கி என்ன பண்றா? என்னை ஏன் பெற்றாய் என்று சொல்லாதபடிக்கு இருக்கணும். அப்படி சொல்லுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நான் என்ன பண்ணோம்? அனுதினமும் சத்தியத்தை புரட்டுகிறவனா இருக்கக்கூடாது. சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்து அவர் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்களாம். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென். அப்போ தேவன் தான் ஸ்தோத்தரிக்கப்படாத ஒரே தகுதியுள்ளவர் அவர் தான். அவர் தான் துதியும் புகழும் கனமும் மகிமை அவருக்கு தான் உண்டாகட்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே இதுல உமக்கு பிரியமா, இது உமக்கு பிரியமானதா, உமக்கு கீழ்ப்படுகிறல எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம தான் நிதானித்து ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இந்த மண்ணுக்கு அதிகாரம் யார் மேல யாருக்கு இருக்குங்க? தேவனுக்கு தான் நம்ம மேல அதிகாரம் இருக்கு. நாம என்ன பண்றோம்? அதிகாரத்தை எங்க செலுத்துறோம்? தேவனிடத்துல செலுத்துறோம். எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? நிறைய கேட்கிறோம். ஏன் எனக்கு இப்படிப்பட்டதா ஒரு சூழ்நிலை கொடுத்தீங்க? ஆண்டத்துல நாம் அதிகாரம் பண்றோம். அதிகாரம் எங்க பண்ணணும்? அதிகாரமாக அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம். இந்த மண்ணுக்கு அதிகாரம் சொந்தக்காரன் யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அதிகாரம் உடையவராகி அவரிடத்துல நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து சிருஷ்டிகரை நாம் தொழுது சேவிக்கணும். அது முக்கியம். சில நேரத்துல சிருஷ்டிய நமக்கு இருக்கிற பொண்ணும் புல் நகை அது பார்த்து என்ன பண்றோம்? அதை நம்ம பெருமையா நினைச்சிட்டு உட்காந்துக்கிறோம். அதெல்லாம் யாரால வந்தது? கர்த்தரால் வந்தது. அதை நான் மறந்துடக்கூடாது. ஆமே. குயவன் வீட்டுக்கு நீ போப்பா, அப்போ உனக்கு வார்த்தை நான் கொடுப்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவ? கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொண்டவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக மாறிடுவாங்க. அன்பை பெற்றனா அன்பு அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக நான் மாறிடுவேன். அப்போ ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமானவளாக தேவன் வைத்திருக்கிறார். அதிகாரம் யாருடையதுங்க? தேவனுடையது. பூமி நிறைவு யாருதான்? கர்த்தருடையது. பொண்ணு வெள்ளியும் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ பொண்ணு வெள்ளியும் அவருடையது. அப்போ அவருக்கு சொந்தமான நாம என்ன பண்ணக்கூடாது? எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது.
அதிகாரம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 20 23 வரைக்கும். ரோமர். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாயென்று சொல்லலாமா? ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி நமக்கு வருது. உண்டாக்கப்பட்ட வஸ்து, நீ ஏன் என்னை உண்டாக்கினாய்? கேள்வி கேட்க முடியுங்களா? அதிகாரம் பண்ற நம்ம சில நேரத்துல பெற்றோரிடத்துல பிள்ளைகள் முறையிடுகிற காரியம், ஏன் நீ ஒண்ணு பெத்த, என்னை ஏன் பெற்றாய்? சாதாரணமா சொல்லிடுவாங்க. உங்களுக்குலாம் என்ன தெரியும்? அந்த காலத்துமே நினைச்சிட்டுக்கிறீங்களா? சாதாரணமா பேசுறோம். ஆனா அந்த மனசு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெற்றோர்களுக்கு சந்தோஷப்படுவாங்களா? ரொம்ப வருத்தப்படுவாங்க. என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. அப்போ அது கீழே வாசிங்க. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஒரு பாத்திரத்தை எங்க வைக்கிறாரா? கனமான காரியத்தில் வைக்கிறார். வீட்டில் டேபிள்ல மேசையில குடிக்கும் பாத்திரமா வச்சிருக்கிறார், தண்ணீர் குடிக்கும் பாத்திரமா வச்சிருக்கிறார். இன்னொரு பாத்திரத்தை ரெஸ்ட் ரூம்ல வச்சிருக்கிறார். ஆனா ரெஸ்ட் ரூம்ல இல்லைன்னா அந்த இடம் என்ன பண்ணாது? சுத்தமா இருக்காது. ஆமா, துடைப்பம் இருக்குல்ல, வீட்டுல துடைப்போம். அது இல்லைன்னா என்ன கதி ஆகும் வீடு? ஆனா நம்ம பார்வைக்கு எப்படி இருக்குது? அது எப்படி இருக்குதுங்க? அற்பமா இருக்கும். சில நேரங்களில உலகத்தின் மக்களுடைய பார்வை நாம் எப்படி இருப்போம்? அற்பமா இருக்கும். ஆனா அதுதான் குயவன் தேவனிடத்துல வெளியேற பெற்றது. ஆமா, ஏன்னா ஒரே களிமண்ணினாலே ஒரு பாத்திரத்தை கனம் உள்ளதாயும் இன்னொரு பாத்திரத்தை கனவீனம் உள்ளதாயும் அவருக்கு அதிகாரம் இல்லையா? உண்டாக்குற நம்ம கேள்வி கேட்க முடியுங்களா? 9ஆம் மணி நேரம் வந்தவனுக்கும் ₹1 தான், 11ஆம் மணி நேரத்துக்கு வந்தவனுக்கும் ₹1 தான், திருப்பி 5ஆம் மணி நேரத்துக்கு வந்தவனுக்கும் ₹1 தான். ஆண்டு நான் கேள்வி கேட்க முடியுமா? ஆண்டவரே, நான் காலில் இருந்து இருக்கிறேன், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறார்கள். ஐயா, அடுத்த ரட்சிக்கப்பட்ட கேட்ட உடனே அவனுக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் கல்லனுக்கு. புரியுதுங்களா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நாங்களும் அப்போ வந்து ஓடிட்டு இருக்கிறோம், இப்போ வந்து நீ உள்ள விட்டுட்டேன், இப்போ வந்து தூக்கி மேலே விக்க வச்சுட்டேன், இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ண அதிகாரத்தை கொடுக்குற, இப்போ வந்து உனக்கு என்ன பண்ணுது? ஆமா, நான் கூடவே இருக்கிறேனே, உன் கூடவே இருக்கிறேனே. இவன் எல்லாம் இந்த கெட்டு என்ன பண்றான்? குமாரன் ஆண்டவரிடத்துல முறையிடுகிறான். என்ன பண்றாங்க? முறையிடுகிறான். அவன் முறையிடுகிற போது ஆண்டவருடைய அந்த தகப்பனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? மூத்த குமாரன் என்ன பண்றான்? இளைய குமாரன் வரான், கெட்டு போயிட்டு தனக்குள்ள ஆஸ்திகள் எல்லாம் சொல்றீங்க, தனக்கு உள்ள ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அழித்து போட்டு பின்பு தேவனிடத்துல வரான், தன் தகப்பனிடத்துல வரான். ஆமா, அவன் வந்த உடனே கழுத்தை கட்டி கொண்டு அழுதானா. அப்ப அவன் சொல்றான், அப்பா, நான் கூடவே இருக்கிறேன். அவனுக்கு மோதிரம் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவனை என்ன பண்றீங்க? கனம் பண்ணி விருந்து வைக்கிறீங்களே, சரியா? அப்ப அவன் சொல்றார், நீ எப்பவுமே கூட இருக்கிறப்பா, நீ எப்பவே மனவாளன், எப்பவுமே கூட இருக்கிறீங்க நீங்க. அவன் எல்லாம் கெட்டு போய் வந்திருக்கிறான்பா. அப்போ பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார், நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அவனை ஏன் தூக்கி வச்சிருக்கிறீங்க? முதல்ல யோவான் எப்போதுமே தேவனுடைய மார்பிள சாய்ந்திருந்தானா. அவ கூட இருக்கிற சீசர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே, கொஞ்சம் பொறாம வந்திருக்குமா இல்லையா? கட்டாயம் வந்திருக்கும், நாளப்பட்டிருப்பேன். ஆனா ஆண்டவர் அவன் இருதயத்தில் துடிப்பை அறிந்தவனா இருந்தானா. யாரு? யோவான்.
அவனுடைய இருதயத்தை துடிப்ப அறிந்தவனா இருந்தான். அப்போ ஆண்டவர் ஒரே களிமண்ணினால ஒரே வீட்லங்க 8 பேர் பிறந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரு? தாவீது ராஜா. ஆமா, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? ஈசாயத்துல கேள்வி கேட்க முடியுமா? ஏன்பா நாங்களாம் பெரியவங்களா இருக்கும்போது சின்ன பையனுக்கு அபிஷேகம் பண்றீங்க, கேட்க முடிஞ்சா? இல்லையே. அப்போ ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார் தாவீதை. ஏன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவர்களை வணைந்து கொள்வதற்கு யாருக்கு அது உகந்ததா காணப்படும்? யாருடைய நன்மைக்கு, யாருடைய வழி நடத்துதலுக்கு, யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கலாம் இருக்கணும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு. ஆமென். நான் களிமண் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர்கிட்ட முறையிடக்கூடாது. ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம போனீங்கன்னா ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க கூடாது. ஏன்பா எதுக்குப்பா? ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்காதீங்க. போதும் என்கிற மனதுடன் கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் தீமோத்தேயுல சொல்லப்படுகிறது. ஆமா, எத்தனை பேருக்கு இந்த மனசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க போதும் என்கிற மனசு எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வார்த்தை நாம் சொல்லிடலாம். ஆனா அப்படி இந்த மனசு நமக்குள்ள உருவாகிற போதுதான் ஆண்டுடைய மகிமையும் ஆண்டுடைய ஆசீர்வாதமும் நம்ம மேல இருக்கும். ஏங்க தாவீதுக்கு என்ன தாளந்து இருந்துக்குன்னு நினைச்சீங்க நீங்க? தாவீதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவன் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. துதி எப்போதும் அவன் வாயிருந்துச்சான். அதனாலதான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. எங்க இருந்து பட்டியல்ல, எங்க புதிய பட்டியல்ல ஆண்டவர் தொடங்குறார். கனம் பண்றார். கனமான பாத்திரமா தேவன் என்ன தாவீதை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நினிவே பட்டணத்திற்கு அவங்க அக்கிரமம் என்னுடைய காதுகளில் எட்டிட்டு, ஆகையினால நீ என்ன பண்ண, அவர்களுக்கு விரோதமா என்ன பண்ண, போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யோனாவிடத்தில் ஆண்டவர் சொல்றார். ஆனா தலைவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? தர்ஷீஷுக்கு கப்பலுக்கு போய் ஏறி ஓடி போறார். தேவனுடைய சமூகத்தை விட்டே போறார். படைத்தவரை விட்டுட்டு போறார், குயவனை விட்டுட்டு போறார், உண்டாக்கினவரை விட்டுட்டு போறார், சிருஷ்டிகரை விட்டுட்டு போறார். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ என் பேச்சு கேட்கல, போப்பா, நீ பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லவே கிடையாது. 2ஆம் தரம் மறுபடியும் வார்த்தை உண்டாகி சொல்றார், நீ போய் சொல்லுப்பா. புரியுதுங்களா? ஐயோ, ஆண்டவர் ஒரு மாதிரி சொன்னாரு, வந்து என்ன பண்ண செய்யன்னு சொன்னாரு. நான் செய்யல, நான் கீழ்ப்படியில. ஆனா இப்ப எனக்கு வருத்தமா இருக்கு, இப்ப எனக்கு வேதனையா இருக்கு நினைக்கிற உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் மறுபடியும் வேறே பாண்டமாக வணைந்து கொள்வதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஏன் தெரியுங்களா? அவர் என்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறாரா. என் ஆயுசு நாட்கள் எவ்வளவுன்னு தெரியும், என்னோட வாழ்நாட்கள் என்னன்னு தெரியும், நான் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், எனக்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும், எனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். என் தேவைகளை அறிந்தவர் அவர். அல்லேலூயா. என்னை எங்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும். கனவீனமா பாத்திரமா வைக்கணுமா, கனமுள்ள பாத்திரமா வைக்கணுமான்ட்டு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. குயவன் அவர் பார்த்து அவர் விரும்பின வண்ணமா எங்க வைக்கிறாரோ அங்க சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கனமுள்ள பாத்திரமா வைப்பதற்கு நானோட கேள்விலாம் கேட்க கூடாது. அவர் பயன்படுத்துவார். எப்போ? குயவன் வீட்டுக்கு நீங்க வரணும். நல்லா தெரிஞ்சுங்க, குயவன் வீட்டுக்கு நீங்க வரணும். நானும் தினமும் வேதத்தை வாசிக்கணும், அவர் சமூகத்துல உட்காரணும். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுப்பார். இல்லைன்னா
மனுஷனிடத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம்? காரியங்களையும் யோசனைகளையும் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் கேட்போம். ஆனா அதெல்லாம் எங்க முடியும்? ஏன்னா ஆண்டவர் அந்த கனமீனமா ஐயோ வச்சிருக்கீங்களே, இப்ப வாடகை வீட்டுல வச்சிருக்கீங்களே, எனக்கு இது பிடிக்கல, இந்த வாழ்க்கை நான் பிடிக்கல சொல்லல, நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுக்காக நான் காத்திருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கணும்? காத்திருக்கணும். அந்த காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? அது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த கடன்களை திரும்ப கொடுக்கும்படியா தேவன் ஆசீர்வதிச்சார். புரியுதுல சொல்றது? அதுதான் ஆண்டவர் செய்யறது. எங்க நம்ம அறியணும்? குயவன் வீட்டுக்கு போகணும். குயவன் இடத்துல போய் நான் உட்காரணும். குயவன் சமூகத்துல போய் என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவனா இருக்கணும், ஜெபிக்கிறவனா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மை இன்னும் அவர் என்ன பண்ணுவாங்க? தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் அவருடைய கரத்தின் கிரியைகள்ங்க. நம்மளாம் அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். அவர் கையால் உருவாக்கப்பட்டவங்க நம்மளாம் உண்டா இல்லைங்களா? ஆமா, நம்ம அவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது? ஐயோ எனக்கு இது கொடுங்க அது கூட கேட்க கூடாது. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, இது எனக்கு தேவை என்ன கொடுங்க, ஆகிலும் இது என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இதுதான் ஜெபம். அல்லேலூயா. அப்போ சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் அவர்கள் சிருஷ்டியை தொழுது சேவித்தனால சத்தியத்தை என்ன பண்ணாங்க? பொய்யாக மாட்டிட்டாங்க. புரியுதுங்களா? அவரே என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.